வணக்கம் குருஜி, நான் ஷோப்னா பேசுகிறேன். 21 நாள் யோக கிரியா வகுப்பு ஆன்லைன் ஜூம் மீட்டிங்கில் எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ணி பெருமையும் சந்தோஷத்தோடையும் உங்கள் எல்லாரும் முன்னாடியும் பேசுகிறேன். ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னா, பாடி மைண்டை ஸ்டேபிளாக வைக்கணுன்ற டிசைட் பண்ணியாச்சு. பட் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டிய சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் 5 to 6 என்னால் இதை சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு தான். அஃப்கோர்ஸ் என்னோட வில் பவரும் ஃபேமிலி சப்போர்ட் இதில் இருந்தாலுமே மெயின் ரீசன் இந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போனது தான். Thank you so much, sir. You are one of the most best teacher I had in my life. And of course, நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் பாலா சார்க்கும் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு ஆசனாஸில் என்ன டவுட் வந்தாலும் வித்தவுட் எனி ஹெசிடேஷன் அவர் எங்களுக்கு கிளியராக கிளாரிஃபை பண்ணார். அண்ட் த ஹோல் யோகிக் இன்சைட் ஃபவுண்டேஷன் பேக் அண்ட் டீமுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட ப்ராமிஸ் என்னென்னா, நான் கன்சிஸ்டண்ட்டாக, கான்ஃபிடெண்ட்டாக, சியர்ஃபுல்லாக நான் நீங்கள் சொல்லி கொடுத்ததை ப்ராக்டிஸ் பண்ணுவேன்ட்டு தான். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் சார், நான் ஜீவிதா பேசுகிறேன் சார். இந்த 21 நாள் யோகா கிரியா வகுப்பில் எனக்கு வாழ்க்கையே உண்மையிலே ஆனஸ்ட்டாக என் வாழ்க்கையே மாறிடுச்சு சார். முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன் சார். இந்த எலும்புக்கு கால் உண்மையிலே நடக்கவே முடியாது என்னால். இது யோகா கிரியா வகுப்பில் சேர்ந்துக்கிட்டு இப்போ வாழ்க்கை இப்போ நடக்க முடியுது என்னால். இப்போ உடம்புலாம் நல்லா இருக்கு, ஃப்ளெக்சிபிளாக தியானத்தில் 2 மணி நேரம் நல்லா உட்காந்து செய்ய முடியுது என்னால். அந்த குருச்சிக்கு தான் என்னால் ரொம்ப கோடான நன்றி சார். முன்னாடி சுத்தமாக என்னால் அடியே எடுத்து வைக்க முடியாது, கால் நரம்பெல்லாம் இழுத்துது. இப்போ ஒரு துள்ளி கூட எனக்கு எப்படின்னே தெரியல, ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே மாறிடுச்சு உண்மையிலேயே. கோடான நன்றி. இந்த இடுப்பு ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்கேன். அது நடக்காமே உட்காந்துருந்தேன். இப்போ 27 நாளில், அதுக்கு முன்னாடி யோகா கிரியாவில் கோயம்புத்தூரில் போய் கலந்துக்கிட்டேன். இப்போ இதில் 24 நாள் செஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். வருஷம் சொல்லி என் சாவளவும் நான் கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நன்றி சார், உங்களுக்கு கோடான நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். குருவே வணக்கம். என்னோடய பேர் ஸ்ரீஜா. நான் யூஎஸ்லேருந்து பேசுகிறேன். நான் யோகிக் இன்சைட் மூலமாக 21 days யோகா கிரியாவுக்கு ஜாயின் பண்ணியிருந்தேன். இட் வாஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ரஞ்சித் அண்ணா அண்ட் ஆல் த ட்ரைனர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டீச்சிங் மீ. ஐ லேர்ன்ட் லாட். இந்த யோகா மூலமாக நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்லேருந்து வாக்கிங் போயிட்டு இருப்பேன். அப்போல்லாம் கொஞ்சம் சோர்வடைஞ்சிடுவேன் திடீர்னு. ஆனால் யோகா வந்ததுக்கப்புறம் என்னோடய பாடி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. என்னால் எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்கள் பண்ண முடியுது. மைண்ட் அமைதியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த யோகா மூலமாக நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ரஞ்சித்தனா யோகா மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் சின்ன கதைகளாக நமக்கு புரிகிற மாதிரி அவ்வளோ அழகாக சொல்லி கொடுப்பாரு. அவர் பேசுகிறதே கேட்டுட்டு இருக்கலாங்கிற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஜாயின் பண்ண பாருங்கள். உங்களுக்கே தெரியும் ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்னங்கிறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலை, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். எல்லோரும் யோகா பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கள், எல்லோரும் நல்லா இருக்கலாம். ரஞ்சித் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நிறைய சேஞ்சஸ் எனக்கு இருக்குது. நான் கண்டிப்பாக 21 daysக்கு அப்புறமாகவும் இது டெய்லி என்னோடய லைஃப்பில் கொண்டு போவேன். நான் என்றைக்குமே ப்ராக்டிஸ் பண்ணதை ஸ்டாப் பண்ண மாட்டேன். தேங்க்யூண்ணா, எல்லாருக்கும் நன்றி. குருவே சரணம். வணக்கம், என் பேர் ஜெயப்ரியா, பாண்டிச்சேரியிலேருந்து நான் பேசுகிறேன். இந்த 21 days யோகா கிளாஸில் நான் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டேன். ரஞ்சித்தனை ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக பாடியை மெயின்டைன் பண்ணுறேன். பாடியை நல்லா ஃப்ளெக்சிபிளாகிட்டு யோகா கற்றுக் கொடுத்தது. நான் 2-3 கிளாஸ் யோகா ஃப்ரீயில் கற்றுக்கிட்டேன். பட் எடுத்தோடனே யோகா செய்ய சொல்லிடுவாங்க, நமக்கு பயங்கர கஷ்டமாக இருக்கும். பட் அண்ணா ஒவ்வொரு வாட்டியும் ப்ளீஸ் இதை செஞ்சுருங்க, உங்களுக்கு இது நல்லது, அதனோட பயன்கள் அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த ஆசனம் ஏன் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அதை செய்ய சொல்லுவாங்க. அவங்க ப்ளீஸ்ன்னு சொல்லும் போதே நமக்கு இன்னும் நிறைய செய்யணும், நம்ம உடம்புக்காக அவங்க ஏன் நமக்கு ப்ளீஸ் பண்ணுறாங்கன்னுட்டு அந்த ஒரு எண்ணம் தோணும். அப்போ என்ன ஆகுனா இன்னும் நம்ம செய்யணும்னு பண்ணும். இதில் ரொம்ப பெனிஃபிட்டாக நான் ஃபீல் பண்ணேன். இந்த 48 yearsல இந்த அளவுக்கு உடம்பை வளைக்க முடியும்னுட்டு நான் ஃபஸ்ட்டு நினச்சதே இல்லை. பட் இப்போ எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கே தெரியும், லேடிஸுக்கெலாம் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆஃபீஸ் ஒர்க்கு, வீட்டு ஒர்க்கு, பிள்ளைங்களை பார்க்குறது. பட் இது பண்ணும்போது அந்த ஹோல் டே ஒரு அமைதி இருந்தது.
ஒரு எனர்ஜெட்டிக், பயங்கர எனர்ஜெட்டிக். அந்த எனர்ஜெட்டிக்லாம் சொல்ல முடியாது, அனுபவிச்சாலும் தெரியும். அதனால் நீங்கள் எல்லாருமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த யோகாவை கற்றுக்கிட்டு நல்லா பயன்பெறணுன்னுட்டு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு ரஞ்சித் அண்ணா. தேங்க்யூ. என் பேர் ராதா, என் ஊர் செங்கல்பட்டு. நான் 21 நாள் யோகா கிரியா வகுப்பில் கலந்துட்டு இருந்தேன். இந்த கிரியா வகுப்பில் கலந்துக்கிட்டதுனால எனக்கு என்னெல்லாம் பயன் கிடைச்சது அப்படின்னா, உடல் வலி இல்லாமல் இருந்தது, நல்ல நாள் முழுக்க புத்துணர்வாக இருந்தது, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் விருப்பத்தோடு செய்ய முடிஞ்சது, உடம்புல நல்ல நெகிழ்வுத்தன்மை இருந்தது. ஸ்டார்டிங்கில் பயிற்சி செய்ய ஆரம்பிக்கும் போது வளையிறது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல இதில் தயார் நிலைப்படுத்துதல் ஆசனங்களோடு சொல்லித்தர்றதுனால நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டி வந்தது. இதுக்கு முன்னே நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, அதிகாலையில் எழுந்திருக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே எழுந்தாலும் பயிற்சி செய்யணுமா, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமே அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு எடுத்த நேரம் மார்னிங் 5 to 6ன்றதுனால காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு வகுப்பில் கலந்துக்கிட்டேன். காலையில் 5 to 6 டைம்லேயே யோகாலாம் பண்ணிடுறதுனால அதுக்கு அடுத்த டைம் வாக்கிங்கும் சேர்த்து பண்ணிவிட்டு இன்னமுமே ரொம்பவே பிரிஸ்காக நாள் முழுக்கவே இருந்தது. எல்லாருக்கூடையும் பேசும்போது ஒரு சோர்வு இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக பேச முடிஞ்சது. இந்த வாய்ப்பை கொடுத்த ரஞ்சித் ஐயாவுக்கும் பயிற்சியை சொல்லிக் கொடுத்த பாலா சகோதரருக்கும் நன்றி. இந்த வகுப்பில் எல்லாரும் கலந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உடல்நிலையை மேம்படுத்திக்கிறதுக்கு, ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு கலந்து பயன்பெறணும்னு விருப்பப்படுறேன். நன்றி. ஆத்ம வணக்கம். குருவே சரணம். என் பெயர் பாலசுப்ரமணியம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் வாவிப்பாளையம் என்ற கிராமத்தில் இருக்கிறேன். யோகிக் இன்சைட்ஸ் ஃபவுண்டேஷன் மூலம் கடந்த 21 நாட்களாக யோக கிரியா என்னும் ஆன்லைன் ஜூம் வகுப்பில் கலந்து கொண்டு எண்ணற்ற யோக முறைகளை குருநாதர் மூலம் நான் பெற்றிருக்கிறேன். இதன் மூலம் எண்ணற்ற பயனை அடைந்திருக்கிறோம். இதனால் வரைக்கும் சாப்பிட்டவுடன் அஜீரண கோளாறு, ஏப்பம் வருவது இதெல்லாம் இருந்தது. இந்த யோக முறைக்கு பின்னர் இதெல்லாம் காணாமல் போயிருக்கிறது. மிகவும் தெளிவாக சுறுசுறுப்பாக இருப்பதாக உணர்கிறேன். இளமையுடன் இருப்பதாக இருக்கிறேன். இந்த யோக கலையை கற்றுத்தந்த குருநாதருக்கும் மற்றும் யோகிக் இன்சைட்ஸ் வாலண்டியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆத்ம வணக்கம். குருவே சரணம். இந்த 21 நாள் கிளாஸ் அண்ணாவோட கிளாஸில், ரஞ்சித் அண்ணாவோட மாஸ்டரோட கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. பட் வாசியோக்கும் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். பட் இந்த இது யூடியூப்பில் பார்க்கும்போது ஜாயின் பண்ணோம். இதில் என்னென்னா பெனிஃபிட் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இந்த 21 டேஸில் நார்மலாகவே மார்னிங் எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு இது. ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 டேஸில் எதுவாக எழுந்து ரொம்ப பிரிஸ்காக செஞ்சோம். ஆனால் சிம்பிளான எக்ஸசைஸ் மாதிரி இந்த யோகா ஆசனம் செய்கிற மாதிரி இருந்தது. பட் பாடி பெயின் ஹெவியாக இருந்துச்சு. ஆஃப்டர் 1 வீக் பாடி யூஸ் டு கெட் தட். அது நல்லா இதுவாக இருந்துச்சு. இப்போ கரெக்டாக 4:10 இல்லை 4:15 இல்லை 4:30க்குள்ளே நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக கண்ணு முழிப்பு அந்த கிளாஸ்க்கு எந்தோ ஜாயின் பண்ணிட்டோம். ஒவ்வொரு பயிற்சியுமே ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி. இது செய்யறதுனால என்ன எங்களுக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஹோல் டே எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஒன்றும் பாடி ஹீட் மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் சொன்னதுக்கப்புறம், மாஸ்டர்லாம் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் இப்போ நல்லாயிருக்கு. ஹோல் பாடியோட ஒவ்வொரு மூமெண்ட்டுமே மூமெண்ட் இப்போ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, செய்யணும்னு தோணுது. இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாண்ணா. நன்றி. ஆத்ம வணக்கம். இந்த 21 நாள் கிரியா யோகம் இன்சைட்ஸ் சத்குரு அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிரியா யோகம் காலை அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை எங்களுக்கு யோகா ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, உடல் அங்கங்களின் பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான விஷயங்களை எல்லாம் எடுத்து கூறி அதன் மூலம் உடல் மனம் ஆரோக்கியம் நான் பெற்றுள்ளேன். இந்த பயிற்சியின் மூலம் எனக்கு உடல் மனம் இலகுவாகவும் சுறுசுறுப்பாகவும் பெற்றுள்ளேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். யோகிக் இன்சைட்ஸ் மற்றும் அதனுடைய சேவாதாரிகளுக்கு எத்தனை முறை நன்றிகள் சொன்னாலும் ஈடாகாது. அவர்களுடைய சேவை மேலும் மேலும் தொடர்ந்து உலகில் அனைத்து சகோதர ஆத்மாக்கள் பயன்படுமாறு அன்புடன் நான்
கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சாந்தி. குருவே சரணம், குருவே துணை. எல்லாம் வல்ல இறைவனது தனிப்பெரும் கருணையால் யோகிக் இன்சைட்ஸ் வழங்கிய 21 நாள் யோக கிரியா பயிற்சியில் 20 நாள் இன்றுடன் முடிவடைந்தது. அதில் பார்த்தா பணிச்சுமையின் காரணமாக உடம்பு மேலே கவனம் செலுத்தலை. அது ஒரு சாக்குன்னு கூட சொல்லிக்கலாம், இல்லை என்னோடய ஊழ்வினையா கர்மாவான்னு தெரியாது. எந்த எக்ஸசைஸும் பண்ணாமல் கால் முட்டியை மடக்க முடியாது, கீழே உட்கார முடியாது, குத்த வச்சு உட்கார முடியாது, சப்பலாங்கால் போட்டு உட்கார முடியாது, சமணமாக உட்கார முடியாது. சுகாசனத்தில் 2 ஷோல்டரும் மாறி மாறி இன்ஜுரி ஆகிருக்கு, கையை தூக்க முடியாது. இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்த நிலையில் இந்த 21 நாள் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி குருவோட திருவருளோடு சேர்ந்து எல்லாம் நல்லபடியாக அசைக்க முடியுது இப்போதைக்கு. அந்த எஸ்பெஷலி அந்த தயார் நிலை பயிற்சிகள் செய்யும் பொழுது அந்த பேக் லெக்கில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. அதில் அந்த இடது காலோட முட்டி வலி கணிசமாக குறைஞ்சிருக்கு. ஷோல்டரும் ஓரளவுக்கு பரவாயில்லை, அது இன்னும் கொஞ்சம் செய்யணும். என்னால் சின்ன வயசுலேருந்தே உட்காரும்பொழுது, குத்த வச்சு உட்காரும்பொழுது ஹீல் தரையில் படாது, டோஸில் தான் உட்காருவேன். இப்போது பாதி அளவுக்கு உட்காந்தாலும் ஹீலில் உட்கார முடியுது. இதை தொடர்ந்து பயிற்சி பண்ணி நல்ல முறையில் உடம்பை பழைய நிலைக்கு எடுத்துகிட்டு வர முடியும்னு நான் நம்புகிறேன். குருவே சரணம், குருவே துணை. வாழ்க வளமுடன். ஆத்மா வணக்கம். நான் ஜீவிதா பேசுகிறேன். இந்த 21 நாள் யோகா கிரியா வகுப்பில் எனக்கு உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மூலிகை சாறு மற்றது எல்லாம் கஷ்டப்பட்டு உடம்பு ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும், ஃப்ரீயாகவே இருக்காது, ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி. இதுக்கப்புறம் அந்த நடைப்பயிற்சி பாக்கி 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன். 5 மணிக்கு எந்திரிக்கவே முடியாது என்னால், ஏன்டா எந்திரிக்கிறவங்க போட்டு அமுக்கும். இதுக்கப்புறம் எந்திரிக்க டானு முழிப்பு வந்துடுது. அதுமாரி இந்த பயிற்சி பண்ணோன்னா உடம்பு அன்னைக்கு பூராவே ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்குது. அதுக்கு முன்னாடி செய்யாதப்போ எனக்கு நரம்புலாம் இழுத்துது, எனக்கு இந்த கெண்டைக்கால நரம்புலாம். இப்போ அந்த தொலை சதையெல்லாம் அந்த இதெல்லாம் இடித்து ஃப்ரீயாகிட்டு, கால் உடம்பு எல்லாமே ஆக்டிவாக அன்றைக்கி அதுவும் சுறுசுறுப்பாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இன்னும் மறுவாழ்வு கிடைச்ச மாதிரி. அப்புறம் அதுமாரி சாப்பாடும் ஒரு சாப்பாடு சாப்பிட்டோன்னா மறுதிருப்ப அது செரிச்சோடனே தான் அடுத்தது சாப்பிட்ணும். கரெக்டாக சாப்பிட்ற அளவுக்கு தானாகவே உடம்பு எடுத்துச்சு. அதேமாரி 2 வேளை குடிச்சிட்டு நைட்டு பல் வளர்க்குறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உடம்பு தானாகவே போகுது. கை செய்யலைன்னா தான் அந்த மறுதிருப்ப அந்த இது வலி தெரியுது. தானாகவே கை ரொட்டேஷன் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி இருக்குது எனர்ஜியாக, ஒரு ஆக்டிவாக சுறுசுறுப்பாகவே டயர்டே அவ்வளோ சார். உடம்பு அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் வாழ்க்கையிலே. ரொம்ப நன்றி சார். ரஞ்சித் சாருக்கு ரொம்ப நன்றி, தாத்தாவுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. உங்கள் தலைமுறை நல்லா இருக்கணும் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் ஏற்கனவே ஆனால் டாக்டர்கிட்டே போகாமல் மூலிகை சாராகவே எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அதுவும் தேவையில்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மெனக்கெட்டு போய் அந்த வேறு எடுத்துகிட்டு வரணும், அதை எடுத்துகிட்டு வந்து புழிஞ்சு சாப்பிட்ணும். இப்போ இளநீரும் இப்போ வெண்பூசணி மட்டும்தான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுவும் இந்த உடற்பயிற்சி நடைப்பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குது. நடந்தால் இன்னும் ஃப்ரீயாகிடுது. அது கை வீசி நடக்கணும், காலுக்கும் இதாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நன்றி, வணக்கம். குருவே சரணம். என் பேர் ராதா. நான் 21 நாட்கள் யோக கிரியா வகுப்பில் கலந்துட்டு இருந்தேன். அது என்னோட உடம்புல நிறையவே மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்காக ரஞ்சித் ஐயாவுக்கும் பாலா சகோதரருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். கடந்த காலத்தில் அதிகாலையில் எழுந்திருக்க முடியாமல் இருந்தேன், இடுப்பு வலி காரணமாக. அப்படியே எழுந்தாலும் திரும்ப தூங்கிடுவேன். இதை எப்படி மாற்றுறதுன்னு எனக்கு தெரியல. யோகாசனங்களை எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் செய்கிற நிலைமையில இல்லை.
இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஐயாவோட யோக கிரியா பயிற்சியில் இணைஞ்சு பயிற்சிகளை செய்ய ஆரம்பித்தப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ள மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. ரஞ்சித் ஐயா உற்சாகப்படுத்துவாங்க, உங்களால் முடியும்னு உற்சாகப்படுத்துவாங்க. குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி மெதுவாக மென்மையாக செய்யுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப அன்பாக பயிற்சியை சொல்லி தருவாங்க. பயிற்சியை ரசிச்சுக்கிட்டே செய்ய முடிஞ்சது. இப்போது வாக்கிங், யோகா என எல்லாத்தையும் சேர்த்து செய்கிறேன். அதனால் உடல் வலி இல்லாமல் உற்சாகமாக இருக்கேன். பயிற்சிகளை தினமும் செய்யணுன்ற எண்ணமும் ஆர்வமும் ஏற்பட்டிருக்கு. அதுக்காக ரஞ்சித் ஐயாவுக்கும் பாலா சகோதரருக்கும் நன்றி. இப்போ இந்த உடல் பயிற்சியெல்லாம் செய்யும்போது உடலில் நெகிழ்வுத்தன்மை ஏற்பட்டது. முன்னை விட இப்போ உடல் நல்லா வளையுது, புத்துணர்வாக இருக்குது. எந்த வேலை செஞ்சாலும் விருப்பத்தோடு செய்ய முடியுது. பயிற்சி செய்ய ஆரம்பித்த ஒரு வாரத்திலேயே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது. என்னோட அண்ணி கேட்டாங்க, முன்னை விட இப்போ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்ற அளவுக்கு கேட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த பயிற்சி நமக்கு உதவியாக இருக்குது. இந்த யோகா கிரியா பயிற்சியில் எல்லாரும் கலந்துக்கிட்டு பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி.